துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வந்த பார்வை மாற்றுத்திறனாளி நபர் பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். சந்தேகத்திற்கிடமான வகையில் விமான நிலையத்தில் நின்றிருந்த பார்வை மாற்றுத்திறனாளி நபரை பிடித்து அதிகாரிகள் விசாரித்தபோது அவரது சட்டைக்குள் தங்கம் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் 3,44 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ 995 கிராம் தங்கச் செயின்களை பறிமுதல் செய்தனர். அமெரிக்காவில் இந்து கோயில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் சினோ ஹில்ஸ் பகுதியில் உள்ள பாப்ஸ் அமைப்பு சார்பில் நிர்வகிக்கப்படும் சுவாமி நாராயணன் கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் மட்டும் அமெரிக்காவில் இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது 2வது முறை என கூறப்பட்டுள்ளது. இந்து கோயில்கள் மீதான தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற இழிவான செயல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது உள்ளூர் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வழிபாட்டு தலங்களுக்கு போதுமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து கோயில் தாக்குதல் சம்பவத்திற்கு நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகமும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்து கோயில் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருவதாகவும் புலனாய்வு பிரிவினர் தாக்குதலுக்கு காரணமானவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் உள்ளூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க போக்குவரத்து சிக்னல்களில் மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா சாலை, பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலை, அண்ணா நகர், அடையாறு, வேப்பேரி, ராயப்பேட்டை உள்ளிட்ட 14 இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 6 மீட்டர் நீளம் மற்றும் 5.5 மீட்டர் உயரத்தில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது. உயரம் அதிகமாக இருந்ததால் எளிதில் கிழியக்கூடிய சூழல் காணப்பட்டது. இந்நிலையில் நடப்பாண்டு உயரம் குறைக்கப்பட்டு பசுமை பந்தல் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் இந்த முயற்சிக்கு வாகன ஓட்டிகள் சார்பில் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் கல்விக்கான நிதி தரப்படும் என்று மத்திய அமைச்சர் அண்மையில் தெரிவித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அதேவேளையில் மத்திய அரசு இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. உலகம் முழுவதும் தமிழர்களும் தங்கள் வாழும் பகுதிகளில் போராட்டத்தில் குதித்துள்ளனர். அந்த வகையில் இந்தி திணிப்பை எதிர்த்து லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திணிக்காதே திணிக்காதே, இந்தியை திணிக்காதே என்று முழக்கமிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். ஒன்றிணைவோம். தமிழுக்கு ஆதரவாகவும் இந்தி திணிப்புக்கு எதிராகவும் பதாகைகளை வைத்து கண்டனம் தெரிவித்தனர். தமிழ் வாழ்க. சிரியாவில் 2 நாட்களில் 1000க்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிரியாவில் ஆயுதம் ஏந்திய குழுவுக்கும் புதிய இஸ்லாமிய தலைவர்கள் தொடர்புடைய பாதுகாப்பு படைக்கும் இடையே சண்டை நிலவி வருகிறது. இதில் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாதின் ஆதரவு அலவைட் சிறுபான்மையின மக்கள் கடந்த 2 நாட்களில் மட்டும் 745 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுதம் ஏந்திய குழுவினர் உள்பட 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் 2 நாட்களில் கொல்லப்பட்டதாக பிரிட்டன் ஆதரவு பெற்ற மனித உரிமை ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. தொடர் சண்டை காரணமாக பஷர் அல் அசாதின் ஆதரவு அலவைட் சிறுபான்மையின மக்கள் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி புகலிடம் தேடி அண்டை நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டு முதல் சிரியாவை அதிபர் பஷர் அல் அசாத் ஆட்சி செய்த நிலையில் கடந்த ஆண்டு போராட்டக் குழுவால் அரசு கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து அங்கு அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழல் உருவாகி ஆயுதம் ஏந்திய போராட்டக் குழுவினர் பாதுகாப்பு படையினருடன் சண்டையிட்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மனைவியுடன் தங்கியிருந்த பெங்களூரைச் சேர்ந்த இளைஞரை அடித்துக் கொன்றவரது நண்பர்களை காவல்துறை தேடி வருகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த 22 வயதான ஜனார்த்தனன் தனது காதலி எலன்மேரியுடன் கடந்த மாதம் வேளாங்கண்ணிக்கு வந்து தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்தார். இருவரும் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வேளாங்கண்ணிக்கு வந்த ஜனார்த்தனனின் நண்பர்களான சாகர், ஜீவா ஆகியோர் ஜனார்த்தனனின் அறையில் தங்கியிருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று மாலை ஜனார்த்தனனை அவரது நண்பர்களை அடித்து கொலை செய்துள்ளனர். இதுகுறித்து விடுதியில் தங்கியிருந்த எலன்மேரி ஜனார்த்தனனின் நண்பர்கள் தெரிவித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த எலன்மேரி இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஜனார்த்தனனின் உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காதல் விவகாரத்தில் ஜனார்த்தனனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.
கோவில்பட்டியில் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் கழிவறையில் சடலமாக மீட்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த எலிசபெத் ராணி பிரசவத்திற்காக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். சிசேரியன் மூலம் எலிசபெத் ராணிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் எலிசபெத் ராணி கழிவறை சென்று நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை என தெரிகிறது. அவரது தாய் சென்று பார்த்தபோது கழிவறையில் எலிசபெத் ராணி மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக மருத்துவமனை ஊழியர்கள் எலிசபெத் ராணியை மீட்டனர். அவரை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். எலிசபெத் ராணியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மருத்துவமனை கழிவறையில் வழுக்கி விழுந்து எலிசபெத் ராணி உயிரிழந்தாரா அல்லது உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்தாரா என விசாரணை நடைபெற்று வருகிறது. குழந்தை பிறந்த 10 நாளில் தாய் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமண நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்த தடை விதித்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருமணம் மற்றும் இதர நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குடிநீரை வழங்குவது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பிளாஸ்டிக் தொடர்பான வழக்கு ஒன்றில் கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. திருமண வரவேற்பு, விருந்து மற்றும் முக்கிய நிகழ்வுகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் தண்ணீர் வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதற்கு பதிலாக கண்ணாடி டம்ளர்களை பயன்படுத்தலாம் என்றும் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்த கட்டாயம் அனுமதி தேவை என்றும் இதற்கான பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கூறினர். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளில் 1/2 லிட்டர் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் முற்றிலும் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் மலை பிரதேசங்களில் பிளாஸ்டிக்கை தடை செய்வது குறித்து பரிசீலனையில் இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். விளைச்சல் குறைவால் பழனியில் கொய்யாப்பழம் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பழனி, ஆயக்குடி உள்ளிட்ட இடங்களில் கொய்யாப்பழம் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்குள்ள சந்தையில் நாள்தோறும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கொய்யாப்பழங்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கத்தால் கொய்யாப்பழம் விளைச்சல் அதிக அளவில் குறைந்துள்ளது. இதனால் 20 கிலோ கொய்யாப்பழங்கள் அடங்கிய பெட்டி 600 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 2 டன் கொய்யாப்பழம் வந்துட்டு இருந்துங்க. இப்போ எல்லாம் 700 கிலோ 800 கிலோ அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வெயிலுங்க. 1 கிலோ கொய்யாப்பழம் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 80 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஆப்பிள், ஆரஞ்சு தான் இந்த ரேட்டுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ ஆப்பிள் ரேட்டுக்கே இப்போ கொய்யாப்பழம் வந்துருச்சு. வரும் நாட்களில் கொய்யாப்பழங்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3 நாட்களாக நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்ற நிலையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஏறத்தாழ 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையில் கடந்த சில வருடங்களாக மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் தொடர்பான ஆவணங்களையும் சில டிஜிட்டல் ஆவணங்களையும் அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கணக்கில் வராத பணத்திற்கான ஆவணங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு டாஸ்மாக் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை 35 வழக்குகள் பதிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக்